காவல்துறை வாகனத்தோடு இடித்த சம்பவம், ஃபேன்சி ஸ்டோருக்குள்ள வண்டியை விட்ட சம்பவம், 2 கார்கள் மீது இடித்த சம்பவம், நேற்றே 6 ஆக்சிடென்ட்ஸ் ரிப்போர்ட் ஆச்சு. இது ரொம்ப அபாயகரமான விஷயம். இது சட்டவிரோதம், நியாய விரோதம், அன்ஃபேர், ஒரு அரசு செய்யக்கூடாத தவறான காரியம். இந்த 2 பேரும் மாறி மாறி நாங்க அரசியல் பண்றதாக அவங்க அரசியலை மறைச்சு வச்சுக்கிட்டு எங்க மேல தலையில போட்டுட்டு இருக்காங்க. இது தொழிலாளி பிரச்சனைமா. இதுல போய் அரசியல் என்ன? அரசியலுங்கிற பேச்சுக்கு இடம் இல்லை. கண்டிப்பா. இப்போ பேருந்துகள் பண்டிகை நேரத்துல ஓடுமா ஓடாது? விசில் நேயர்களுக்கு வணக்கம். நான் ஐஸ்வர்யா சுகுமாரன். இன்றைய நேர்காணல்ல CITU பிரசிடென்ட் சௌந்தரராஜன் அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாரு. சார் வணக்கம். 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 இப்போ போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் ஒரு காலவரையற்ற போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறீங்க. இன்னைக்கு இந்த போராட்டத்துடைய 2வது நாள். கிட்டத்தட்ட ஒரு 6 கோரிக்கைகளை முன்னிறுத்தி இந்த போராட்டத்தை நடைபெற்று வரீங்க. ஸோ இப்போ போராட்டம் எந்த நிலையில இருக்கு சார்? போராட்டம் வெற்றிகரமாக நடைபெறுகிறது. வேலைக்கு செல்லாத தொழிலாளர்கள் எண்ணிக்கை அப்படியே இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் சற்று கூடியிருக்கிறது. டபுள் டியூட்டி வாங்குவது, வேலை செய்தவர்களை இறங்க விடாமல், இறங்கி வீட்டுக்கு செல்ல விடாமல் அங்கேயே படுக்க வைத்து அடுத்த நாள் வேலை வாங்குவது, இந்த உத்திகளை எல்லாம் கையாளுகிறார்கள். இது போக வெளியில் இருந்த ஆட்களை எடுத்து அவர்களை ஓட்ட வைக்கிறார்கள். போக்குவரத்துக்கும் அவர்களுக்கும் சம்பந்தமில்லை. இந்த பேருந்தை மக்களை வைத்து கொண்டு ஓட்டுவதற்கு அவர்கள் தகுதியானவர்களும் அல்ல. அதற்கான பயிற்சி வேண்டும், அதற்கான இது வேண்டும். அவையெல்லாம் இல்லாமலேயே அவர்களை அனுப்புகிறார்கள். இதில் தற்காலிக பணியாளர்கள், லாரி ஓட்டுநர்கள், ஷேர் ஆட்டோ ஓட்டுநர்கள், ஜீப் ஓட்டுநர்கள், RTO அலுவலகத்திலிருந்து திடீரென்று கூப்பிட்டு வரக்கூடியவர்கள், லைசன்ஸ் இருந்தால் போதும் அவனை கூப்பிடு என்று சொல்லுகிறார்கள். இப்படியெல்லாம் நாங்கள் அனுப்புகிறோம். லைசன்ஸை பாருங்கள், ஒரிஜினல் லைசன்ஸை வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள், ஆதாரை வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள், உடனே அவர்களை வண்டியில் ஏற்றுங்கள். இப்படியெல்லாம் அவர்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே வண்டிகளை இயக்குவதில் அவர்கள் முனைப்பு காட்டி கொண்டிருக்கிறார்கள். தொழிலாளிகள் ஆப்சென்டாவது அதிகரித்து கொண்டே இருக்கிறது. அவர்களுடைய இந்த முடிவுங்கிறது 1 நாள் 2 நாள், எப்போதுமே போக்குவரத்தில் 2 நாள் 3 நாள் இப்படி பல உத்திகளை கையாண்டு சமாளிப்பார்கள். அந்த சமாளிப்பு நடந்து கொண்டிருக்கிறது. இது தொடர முடியாது. ஆனா அரசு தரப்புல இருந்து 100% பேருந்துகள் இயக்கப்படுது. எப்படி 30% பேர் தான் வரல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த 30% பேருக்கும் மெமோ கொடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அவங்க தரப்புல இருந்து. இது எப்படி இயக்கப்படுகிறது என்று இப்போது நான் உங்களுக்கு சொன்னேன். அப்படித்தான் அது இயக்கப்படுகிறது. 30% இல்லையா என்பதை நாம் பார்க்கலாம். இது ஒரு கணக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறார். அதேபோல் பல தகவல்கள் உண்மைக்கு மாறான தகவல்களை அவர்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் வண்டி ஓடுவதை குறித்து. அதப்போ நீங்கள் வண்டி ஓடுது அப்படின்னு அவங்க சொல்கிற 30%, 50%, 100%ங்கிற அந்த கணக்கெல்லாம் எப்படின்னா, டெப்போ விட்டு பஸ்ஸு வெளியே பஸ் ஸ்டாண்டில் போய் நின்னால் போதும். இப்போ சென்னையில் வடபழனி இருக்குது, டெப்போ விட்டு வெளியே வந்தது, பஸ் ஸ்டாண்டில் நிற்கிது அப்படின்னா அந்த பஸ்ஸு ஓடுனதாக அர்த்தம். அமைச்சருக்கு சொல்லிடுவாங்க, பஸ்ஸு ஷெட் அவுட், எத்தனை %, அந்த பஸ் ஓடுதா. அப்படி அந்த பஸ்ஸை என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு தடவை அது அப்படி போரூர் வரைக்கும் இந்த பக்கம் போகிறது, அடுத்த தடவை இந்த பக்கம் இப்படியே பாரிஸ் வரைக்கும் போகிறது. இப்படி மாற்றி மாற்றி ஒரே பேருந்தை 2 சிங்கிள், 3 வழித்தடங்கள், 4 வழித்தடங்களில் ஓட்டி அப்படி கணக்கு காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதிகாரிகளை பொறுத்தவரையில் ஷெட் அவுட் ஆச்சு, பஸ்ஸு ஓடின கணக்கு அமைச்சருக்கு சொல்லியாச்சு. இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. இதை வைத்து மக்களையும் மிஸ்கைட் செய்ய பார்க்குறாங்க. கொஞ்சம் பஸ்ஸை ஓட்டுறாங்க, உண்மை. ஓட்டுவது இப்படித்தான். ஆனா ஓட்டுறவங்களுக்கு இது ஒரு பணிச்சுமையா இருக்காதா? அதுவும் இல்லாம நீங்க சொன்ன மாதிரி தான் பேருந்து இயக்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்களும் இதை ஓட்டுறாங்க அப்படின்னும் பொழுது இது ஒரு ஆபத்தையும் விளைவிக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏற்கனவே ஒரு டிரைவர் உளுந்தூர்பேட்டையிலிருந்து விருதாச்சலத்துக்கு வண்டி எடுத்துருக்கார். தற்காலிக தற்செயல் பணியாளர். அவர் எடுத்துகிட்டு வண்டியை வெளியே இதில் திரும்பியிருக்காரு. கியர் மாற்ற முடியல. வண்டியை ஒன்றை விட்டு பயந்து போய் இறங்கிட்டார். அப்புறம் அதிகாரிகளாம் போய் ஏன் என்னையே ஆச்சு அப்படின்னு கேட்டால், ஐயோ என்னால் திருப்பத்தில் கியர் மாட்ட முடியல, என்னால் வண்டி ஓட்ட முடியாதுன்னு விட்டுட்டு ஓடிட்டார். அந்த மாதிரி பலர் எடுத்தவர்கள் ஓட முடியாது. அந்த வரைக்கும் நல்லதுன்னு வச்சிங்களேன்னா ஜனங்களை கொண்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் காவல்துறை வாகனத்தோடு இடித்த சம்பவம், ஒரு ஃபேன்சி ஸ்டோருக்குள்ள வண்டியை விட்ட சம்பவம், 2 கார்கள் மீது இடித்த சம்பவம், இப்படி நேற்றே 6 ஆக்சிடென்ட்ஸ் ரிப்போர்ட் ஆச்சு. இது ரொம்ப அபாயகரமான விஷயம். ஒரு விஷப்பரீட்சை. அரசு வீம்புக்கு இதை செய்து கொண்டிருக்கிறார்கள், கௌரவத்துக்கு இதை செய்து கொண்டிருக்கிறார்கள். இது சட்டவிரோதம், நியாய விரோதம், அன்ஃபேர், ஒரு அரசு செய்யக்கூடாத
தவறான காரியம். இப்படி ஆட்களை ஒரு வேலை நிறுத்தத்துக்கு உடைப்பதற்கு இவர்கள் எடுக்கிற நடவடிக்கை. அதே போல இப்போ பொங்கல் பண்டிகை நெருங்கி வந்துருச்சு, அந்த நேரத்துல இந்த மாதிரியான போராட்டமும் அன்ஃபேர் அப்படின்னு அரசு தரப்புல இருந்தும் தெரிவிக்கப்படுது. பொங்கல் பண்டிகை அப்படிங்கிறது இப்போ வருது. நாங்கள் 6 மாதத்துக்கு முன்னே இருந்து இந்த கோரிக்கையை ரொம்ப அழுத்தம் கொடுத்து பேசுகிறோம். இது 8 வருஷமாக பேசுகிறோம். இந்த 6 மாதமாக நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கிறோம். 2 வருடத்துக்கு முன்னே எங்கள் கலந்த ஒப்பந்தத்தை போடுகிற போது அந்த ஒப்பந்தத்தின் போது நாங்கள் வலியுறுத்திய கோரிக்கைகள் தான் இது. அப்போ எல்பிஎஃப் எங்களோட இருந்தாங்க. வலியுறுத்தின போது அரசு சொன்னது, நாங்கள் இதை செஞ்சு தரோம், அதுக்கான ஏற்பாட்டை பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. 3 வருஷம் ஆச்சு. 3 வருஷம்னா ஒப்பந்தத்துக்கு ஒரு 2 வருஷம் ஆச்சு. 2 வருஷம் கழிச்சும் இப்போவும் அண்டர் ப்ராசஸ், அது இதில் இருக்குது, இப்போ பரிசீலனை பண்ணிக்கிட்டு இருக்கோம், குழு போட்டிருக்கோம், இப்படி தான் பதில் வருது. அதே மாதிரி இன்டர்வியூ முடிச்சிருக்கோம், டெஸ்ட்டு வச்சுருக்கோம் அப்பாயின்மெண்ட்டுக்கு. இந்த மாதிரி இது ஏற்கனவே இருக்கிறத விட கூடுதலாக நாங்கள் ஏதாவது கேட்டு அதை கொடுக்குற சம்மந்தமான விஷயமா இருந்தால் அது வேறு. அதில் நான் பொங்கலுக்குங்கெல்லாம் நான் பார்க்கணும். எனக்கு கொடுக்க வேண்டியது 8 வருஷமாக நீங்கள் கொடுக்காம இருக்கிறது. இப்போவும் சர்வீஸில் இருக்கிறவனுக்கு 4 மாதம் பாக்கி வச்சுருக்கீங்க, 18 மாதம் பாக்கி வச்சுருக்கீங்க பஞ்சப்படியில். வேலையை ரிட்டையர் ஆகி வெளியே போகிறவனுக்கு 13 மாதத்துக்கு முன்னே ரிட்டையர் ஆனவனுக்கு இன்றைக்கும் காசு கொடுக்கல. நீங்கள் ஒரு பைசாவும் கொடுக்கல, அவங்கள வெளியேற்றி அனுப்பியிருக்கீங்க. ஓய்வு பெற்ற தொழிலாளி அவனுடைய பஞ்சப்படி நீங்கள் மறுத்துட்டீங்க. 6000 ரூபா கிட்டத்தட்ட மாதம் அவனுக்கு வராமல் நிற்கிது. அவன் போய் ஏடிஎம்மில் செக்யூரிட்டி கார்டாக, ஹோட்டலில் வாட்ச்மேனாக, ஸ்கூல் பஸ்ஸு காலேஜ் பஸ் இப்படி ஓட்டிக்கிட்டு அவதிப்பட்டு இருக்காங்க. இது என்ன நியாயம்? ஆகவே அவங்களுக்கு உரிய காசை கொடுங்க அப்படிங்கிறது தான் எங்களுடைய கோரிக்கை. இதை பேசி 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 இந்த நேரத்து வரைக்கும் கொண்டு நிறுத்தினது கவர்மெண்ட்டு. இவ்வளோ தூரம் இழுத்துக்கிட்டு நிறுத்தினது கவர்மெண்ட்டு. இப்போ பொங்கல் அப்படிங்கிறாங்க. ஏற்கனவே இந்த ஓய்வு பெற்ற தொழிலாளிகள் 7 பொங்கலை ஒன்றுமில்லாமல் இந்த உயர்வு இல்லாமலே கழிச்சிட்டாங்க. இது 8வது பொங்கல். இன்னும் எத்தனை பொங்கல் இவங்களுக்கு அவகாசம் கேட்பாங்க? எத்தனை பொங்கலை, எத்தனை தீபாவளியை, எத்தனை பண்டிகை இப்படி காரணம் சொல்லிகிட்டு இருப்பாங்க. நியாயமான விஷயத்தை தீர்க்க முடியாததுக்குள்ள உருப்படியான காரணத்தை சொல்ல முடியல. இப்போ தீர்க்க வேண்டியதானே, இது முடிச்சுட்டு போக வேண்டியதானே. 77 பணம் அப்படிங்கிறது பணம் தான். பணம் ஒரு காரணமாக இருக்கவே முடியாது நீங்கள் கொடுக்க வேண்டியதுக்கு. என் காசை கொடுக்கறதுக்கு என்னங்க நீங்கள் பண பிரச்சனைன்னு பேசுகிறது அப்படிங்கிறது தான் இதில் இருக்கிற பிரச்சனையே. இது அரசு இப்படி பேசுது. இப்போ ஜனங்களை ஏமாத்துறதுக்கு பல விதமான நான் தயாராக இருக்கிறேன் அப்படின்னு ஒரு அறிக்கை கொடுக்குறாரு. ஏதோ நாங்கள் தயாராக இல்லைங்கிற ஒரு தோற்றத்தை கொடுக்குறாரு. அவர் தானே எங்களை பேச்சுவார்த்தைக்கு கூப்பிடணும். எப்போ கூப்பிட்டாலும் பேச்சுவார்த்தைக்கு போக தயார், பேச தயார். இதில் இந்த பொங்கல் என்பது இப்போது அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய ஜனங்களை எங்களுக்கு எதிராக திருப்புறதுக்கான ஒரு ஆயுதம். அது அந்த அக்கறையை அவர் தான் காட்டணும். பொங்கலுக்கு முன்னாடி போராட்டத்தை முடித்து வண்டிகள் ஓடுகிற உறுதிப்பாட்டை செய்வதற்கு அவர் தான் அக்கறை எடுக்கணும், அரசு தான் அதிகம் எடுக்கணும். இப்போ இந்த பிரச்சனையினுடைய சாவி அவர் கையில் தான் இருக்கு. இல்ல, சமீபத்துல கூட ஒரு பேச்சுவார்த்தை அரசு தரப்புல நடக்கப்பட்டது. இந்த போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் பேசியிருந்தாரு. பேச்சுவார்த்தைக்கு பிறகு கூட பிரஸ் மீட்ல சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி 2 அம்ச கோரிக்கைகள் ஆல்ரெடி ஆன் ப்ராசஸ்ல தான் இருக்கு, மீதி எல்லாம் பொங்கலுக்கு அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி நாங்க முன் வச்சிருந்தோம், ஆனா அதை ஏற்காம போராட்டம் தொடரும்ன்ற மாதிரி சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. சோ அவர் தரப்புல இருந்து செஞ்சுட்டேன் அப்படின்ற மாதிரி தானே அவர் சொல்றாரு. ஆன் ப்ராசஸ்ன்னு சொல்றது இப்படி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. எத்தனை நாளைக்கு நாங்க பொறுக்கணும்? என்ன ப்ராசஸ், எத்தனை நாளைக்கு இந்த ஆன் ப்ராசஸ் அப்படிங்கிறதுங்கிறது ஒன்று. சரி, ரைட்டு, ஆன் ப்ராசஸ் பொங்கலுக்கு பிறகு பேசிக்கலாம். அந்த இஷ்யூ பூரா நாங்கள் ஒத்தி வச்சிட்டோம். ஆனால் இந்த ஓய்வூதியருடைய பஞ்சப்படி, சர்வீஸில் இருக்கிறவங்களுடைய 18 மாத பஞ்சப்படி, இப்போ ஒரு 4 மாத பஞ்சப்படியாவது உடனடியாக கொடுங்கன்னு நாங்கள் கேட்குற கோரிக்கை. இதை எப்படி அவர் மறுக்கிறாரு? இது வரைக்கும் அதுக்கு பதில் சொல்ல. 2 கோரிக்கை முடிச்சிட்டோம். 2 கோரிக்கை முடிச்சிட்டாக்க என்ன முடிச்சிட்டீங்க? அதுவும் ப்ராசஸ் தான், முடியல. அதுவும் எத்தனை நாளைக்கு ப்ராசஸ் சொல்லிட்டு ஒன்று. இந்த கோரிக்கையை பற்றி பேசவே மாட்டேங்கிறாரு. ஜனங்கிட்டையும் சொல்ல மாட்டேங்கிறாரு, எங்கேயும் சொல்ல மாட்டேங்கிறாரு. நான் போன வருஷம் 20% கொடுத்தேன், அதுக்கு வருஷம் வேற என்னமோ கொடுத்தேன், அதுக்கு இது யாரு கேட்டாங்க உங்ககிட்ட? இப்போ கரண்ட்ல நீங்க கொடுக்காம இருக்கிற காசு, இப்போ 8 ஆண்டுகளுக்கு பிறகு நாங்கள் உங்ககிட்ட கேட்டுக்கிட்டு கையேந்தி நிற்கிறோம். இதை நீங்க கொடுக்க மறுத்து கொண்டிருக்கிற காசு, இது என்ன நியாயம்? இதுக்கு பதில் இல்லை. இன்னொரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு, இந்த 96 மாதங்களுடைய நிலுவைத் தொகை அதிமுக ஆட்சியில தான் நடந்தது, அப்பெல்லாம் விட்டுட்டாங்க. பட் இப்போ நாங்க திமுக ஆட்சியில வந்த பிறகு இதை நாங்க முன் எடுத்திருக்கிறோம், இதை நாங்க பண்ணதான் செய்யறோம். பட் பொங்கலுக்கு அப்புறம் இதை பண்ணலாமேன்றதுதான் எங்களுடைய தரப்பு வாதமா இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. சோ அதிமுக இது ஒரு அரசியல் நோக்கத்தோடு இந்த போராட்டம் நடைபெறதாவும் அவர் குற்றச்சாட்டி இருக்கிறாரு. அதிமுக ஆட்சியில இது ஆரம்பித்தது. அதிமுக ஆட்சியை எதிர்த்து இதே கோரிக்கைக்காக எல்பிஎஃப் நாங்கள் சேர்ந்து போராடினோம்.
அப்போ முதலமைச்சர் எங்களுடைய போராட்டத்தை ஆதரித்து அறிக்கையெல்லாம் கொடுத்துருக்காரு. நான் வந்தால் இதையெல்லாம் தீர்த்து வைக்கிறேங்கிறதையும் சொல்லியிருக்காரு. அதுதான் இந்த கோரிக்கை. இப்போ நீங்கள் இருந்து எங்களோட சேர்ந்து போராடணும் அந்த கோரிக்கை தானே இப்போ நாங்கள் கேட்டுக்கிட்டு நிற்கிறோம். நீங்கள் அதிமுக கவர்மெண்ட்டுங்கிறது வந்து ஒரு தொடர் இது. அது அந்த கவர்மெண்ட் முடிஞ்சோன்னா அது வரைக்கும் இருந்ததெல்லாம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் புதுசாக ஆரம்பிக்குமா? அது தொடர்ச்சி தானே. அப்போ எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலும் அதுக்கு அடுத்து வரக்கூடிய பொறுப்புகளை, அதுக்கு வரக்கூடிய கடமைகளை நிறைவேற்றுறது வர்ற கவர்மெண்ட்டுடைய பொறுப்பு. இதெல்லாம் சரி பண்ணுவோம் தான் முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. எப்போ? தேர்தலுக்கு முன்னே தேர்தல் அறிக்கையிலையும் சொல்லியிருக்காரு, இதெல்லாம் சரி பண்ணுவேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. அதை தான் இப்போ நாங்கள் கேட்குறோம். நீங்களும் நாங்களும் சேர்ந்து போராட்டம் நடத்தி அதே கோரிக்கை நாங்கள் கேட்குறோம். அதில் என்ன அரசியல் இருக்குது? அப்போ போன கோரி எங்களோட போராடும் போது நீங்கள் என்ன அரசியல் பண்ணீங்க? தொழிலாளிக்காக பேசுனீங்களா, அரசியல் பண்ணீங்களா? ஆகவே இந்த அரசியலுங்கிறது வந்து ஜனங்கக்கிட்ட ஒரு 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 இதை உண்டாக்குறதுக்கு முயற்சி பண்றாங்க. அந்த சாயம் பூசுறதுங்கிறது தப்பு இல்ல. அந்த அதிமுக தொழிற்சங்கத்துடன் இணைந்து போராடுறதுனால அப்படி ஒரு குற்றச்சாட்டு இருக்கலாம் இல்லைங்களா? இப்ப நாங்க வந்து 19ஆம் தேதி ஸ்ட்ரைக் நோட்டீஸ் கொடுக்குறோம், அவங்க 20ஆம் தேதி ஸ்ட்ரைக் நோட்டீஸ் கொடுக்குறாங்க. நாங்க ஒன்னா சேர்ந்துட்டு போய் நாங்க நடத்துற போராட்ட தேதியிலேயே இன்னொருத்தர் போராட்டத்துக்கு நான் வாரேன்னு அவர் நிக்கிறாருன்னா அது அவர் உரிமை, அவர் பண்றாரு. அதை வச்சுக்கிட்டு நாங்க 2 பேரும் சேர்ந்து பண்றோம், நாங்க 2 பேரும் சேர்ந்து பண்றோம், நாங்க 2 பேரும் சேர்ந்து உங்க ஆட்சியை கவுத்துறதுக்கு பண்றோம், எங்க கோரிக்கையை என்ன பதவியை விட்டு இறங்குங்கிறத எங்க கோரிக்கை. 8 வருஷமா ஏமாத்திட்டு இருக்கிற காசை கொடுங்க அப்படிங்கிறது தான். அது 2 அரசுக்குமே பொறுப்பு இருக்கா? பொறுப்பு இருக்கு. இப்ப இருக்கிறவங்க தான் அதை வந்து நிறைவேற்ற வேண்டியவர்கள். அவங்க எதிர்கட்சியில் இருக்காங்க. அவங்கள போய் இப்ப நீங்க பேசிக்கிட்டு இருந்த என்ன புண்ணியம்? இப்படி ஏற்கனவே நாங்க வந்து போராடுற போது அவங்க அதே தான் சொன்னாங்க. உங்க ஆட்சியில எல்லாம் கொடுத்துட்டீங்களா, எங்ககிட்ட மட்டும் வந்து போராடுறீங்கன்னு அவங்க கேட்டுட்டு இருந்தாங்க. நாங்க எல்பிஎஃபோட சேர்ந்து போராடுற போது நீ அரசியல் பண்ற, நீ எல்பிஎஃபோட சேர்ந்துட்டு பண்றேன்னு அவங்க எங்களை சொன்னாங்க. இந்த 2 பேரும் மாறி மாறி நாங்க அரசியல் பண்றதாக அவங்க அரசியலை மறைச்சி வச்சுக்கிட்டு எங்க மேல தலையில வந்து போட்டுட்டு இருக்காங்க. இது வந்து தொழிலாளி பிரச்சனைமா. இதுல போய் அரசியல் என்ன இருக்கு? அரசியலுங்கிற பேச்சுக்கு இடம் இல்லை. கண்டிப்பா. இப்போ பேருந்துகள் பண்டிகை நேரத்துல ஓடுமா ஓடாதுங்களையா? அவங்ககிட்ட கேள்வி இல்ல. போராட்டம் எந்த நிலையில இருக்கு? ஏதாவது பேச்சுவார்த்தைக்கு ஏதாவது சொல்லி இருக்கிறாங்களா? அரசு தரப்புல இருந்து இன்னொரு பேச்சுவார்த்தை கூப்பிட்டு இருக்காங்களா? போராட்டம் நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கோம். எந்த விதமான அசம்பாவிதம் வன்முறையும் எங்க போராட்டத்தை எங்க தரப்புல இருந்து கிடையாது, செய்யவும் மாட்டோம். சட்டபூர்வமாக நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சட்டவிரோதமாக அரசு தான் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஆள் எடுக்கிறது, இதை பண்ணுறது இந்த வேலையெல்லாம் அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதனால வந்து எங்கள் மேலே எந்த விதமான குற்றமும் கிடையாது. பொங்கலுக்கு முன்னாடி வண்டி ஓட்டுவது என்பது அரசின் கையில் இருக்கிறது. இந்த பொறுப்பு நிறைவேற்ற வேண்டிய இடத்துல இருப்பது அரசு. உங்களுக்கு அந்த அக்கறை இருக்குமானால் அதை செய்ய வேண்டியது அரசு தான் என்பதுதான் எங்கள் நிலை. நன்றிங்க. நன்றி.